இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வருகிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஜானியம் ஜெயராஜ் என்று கிளிக் செய்தால் வார்த்தைகளை பாடல்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், செபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என்ன வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த பாடு போராட்டம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே நடக்கிற சம்பவ உண்மை அனுபவத்தை கர்த்தர் சொல்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்படியானால் வாழ்க்கையின் பாதையில் சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பத்தின் சுபாவத்தில் உள்ள மனிதர்களையும் தேளை போல குட்டுகிற, முன்னாலே வரவேற்கிற பின்னாலே குட்டுகிற அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள மக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அவர்கள் எல்லாரும் ஜெயிப்பதற்கு மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரதானமான ஒரு காரியம் பாருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யோபு 7:1 நாம் வாசிக்கிறோம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவோ. இது பாடு நிறைந்த உலகம். அப்படியெல்லாம் நாம் பல போராட்டங்களை கடந்து வரும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சங்கீதக்காரன் 34:19 நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எரேமியா 1:19 வசனத்தில் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் வருகிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்தாது என்பதைத்தான் நம்ம வேதத்திலேருந்து சில அனுபவங்களை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிரச்சனையினால் போராட்டத்தினால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்று சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன? முதலாவது ஏசாயா புஸ்தகம் 27ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்திற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏன் ஒன்று சேதப்படுத்தாது? அது சேதப்படுத்தாதபடி, ஒருவரும் திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். திராட்சை தோட்டம் என்பது ஏசாயா 5:7 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, மீட்கப்பட்ட ஜனமே. அப்போ மீட்கப்பட்ட ஜனமாகிய உங்களை, என்னை, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் சேதமாகாதபடி காத்துக்கொள்வேன். அப்போ கர்த்தர் சேதமாகாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறதுனால எந்த காரியமும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா! அது எத்தனை சந்தோஷமான காரியம் யோசித்து பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் பேசும்போது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உனக்கு தீங்கு செய்யும்படி, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய காரியத்தில் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, வல்லமையை, பாதுகாவலை நம்முடைய தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதே தான் வாசிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். நல்லா கவனிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்பதில் 2 அர்த்தம் இருக்குது, ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒன்று சாகிற வரை அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று நீ உயிருள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான். செத்துப்போன கிறிஸ்தவனாக இருந்தால் வெளிப்படுத்தல் 3 வாசிக்கிறோம், உயிருள்ள பெயர் கொண்டும் செத்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயிரற்ற கிறிஸ்தவனாக இருந்தால் சேதம் உண்டாகும், உயிருள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் சேதம் உண்டாகாது. அதே தான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது
25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கெட்டி அக்னியில் கொண்டு போட்டார். இப்போ பார்க்குறாரு 4 பேர் விடுதலை சேதம் இல்லாமல் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி? சாதாரண அக்னியிலேயே எரிஞ்சு போவாங்க. இவங்களுக்கு 7 மடங்கு அக்னி. அப்போ இந்த 7 மடங்கு அக்னியில் இவங்க சாகாமல் இருக்கிறாங்களே, இது எப்படி? பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது 4 பேர் இருக்கிறாங்க. 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 4வது நபருடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன? ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:29, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. இயேசு பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். எதை பட்சித்து போட்டிருக்கிறார்? 4வது நபர் பட்சிக்கிற அக்னியை இயேசு இந்த 7 மடங்கு விறகுனால் உண்டாகிற அக்னியை பட்சித்து போட்டார். இந்த 7 மடங்கு விறகுனால் உண்டாகிற அக்னியின் அகோரத்தை பட்சித்து போட்டார். ஆகினால அந்த அக்னி இந்த 3 பேரையும் ஒன்று செய்யலை. அல்லேலூயா. அதே தேவனைத்தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த பட்சிக்கிற அக்னியை தேவன் நம்மத்தில் இருக்கிறாரே. அப்போ அக்னி போன்ற பிரச்சனைகளை ஜனங்கள் உங்கள் மேல் எரிந்தாலும் பட்சிக்கிற அக்னியை கர்த்தர் அதை பட்சித்து போடுவார். உங்களுக்கு ஒரு சேதம் வராது. அதை தான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எப்படி கட்டுப்பட்டவர்கள் விடுதலையாக இருக்கிறாங்க? இன்னொரு பாட்டு 4:7 வாசிக்கிறோம், என் பிரியமே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லுகிறார், உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லை என்றால் காய்ந்து போன அனுபவம் இல்லை. கயிறில் கட்டி போட்டிருக்காங்க, அந்த கயிறு மட்டும் எரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்கள ஒன்றும் செய்யலை. காரணம், அது எரியக்கூடிய பொருள். ஆனால் இவங்களுக்கு வேறு எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி ஆண்டவர் அதை பாதுகாக்கிறார். பழுதற்ற ஒரு வாழ்க்கையை நாம் செய்வோமானால் நிச்சயமாய் நாம் சேதமாக மாட்டோம். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை அதில் நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அருமை தேச பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிற நாம் ஒன்று சேதமாகாதபடி பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறத நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 3வது ஒரு அனுபவத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 5வது வசனத்திலே விடமாய் வாசிக்கிறோம். பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான், சேதம் அடையாதிருந்தான். அந்த பாம்புடைய தன்மை என்ன? அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இப்போ வீக்கம் கண்டு கீழே விழுந்து செத்து போவான். அப்படியானால் இதற்கு முன்பு இதே வகையான பாம்பு யாரை கடிச்சதோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மரித்து போனதையும் வீங்கி மரித்து போனதை இந்த ஜனங்கள் கண்கூட பார்த்துருக்குறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த மனுஷன் வீங்கி கீழே விழுந்து செத்து போவான். நெடுநேரம் பார்த்துட்டு இருந்தாங்களாம், ஆனால் அவன் சாகலை. ஏன் அவனுக்கு மட்டும் சேதம் வரல? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் அந்த விஷப்பூச்சியை உடனடியாக செய்தான். தீங்கு விஷம் ஏறாதபடிக்கு அதை உதறி போட்டான், தீயிலே உதறி போட்டான், அக்னியிலே உதறி போட்டான். பரிசுத்த அக்னி ஆகிய பட்சிக்கிற அக்னி ஆகிய ஆண்டோடைய பாதத்தில் அதை உதறி போட்டான். அந்த அக்னி இந்த பாம்பை எரிச்சு போட்டது, கொண்டு போட்டது. அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாய் விஷம் ஏறாதபடி அவன் உதறினானோ அதே போல் நாமும் உதறி போடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பே போத்திபார் மனைவி தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கும்படி பிரயாசப்பட்டு வஸ்திரத்தை பற்றி பிடித்த போது கூட அவன் வஸ்திரத்தை விட்டு உதறிவிட்டு ஓடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியாக ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்ற வார்த்தையின்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பேலியாளுடைய சில மக்கள் ஒன்று கூடி சவுலை பார்த்து, இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனை அற்பமாக பேசுகிறாங்க. ஆனால் வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? சவுலோ காது கேளாதவனை போல இருந்தான். அப்படியானால் அந்த வார்த்தையை அவன் அப்படியே உதறிவிட்டான். அந்த வார்த்தையை அவன் உள்ளத்தில் எடுத்து சிந்திக்கலை, அப்படியே உதறிவிட்டான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், வேலை சில ஸ்தலங்களிலே காது கேளாதவர்கள் போல இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஊமையை போல நடந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் சேதமாகாதபடி உங்களுடைய வாழ்க்கையை காக்கப்படும். யோசித்து பாருங்கள், ஏன் இப்படி காயம், ஏன் இப்படி நம்பினவர்களே நமக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல காது கேளாதவனு போல இல்லாதபடி உங்களுடைய கருத்து சொல்லியிருப்பீங்க, உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. இனி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள்,
காது கேளாதவனை போல் இருக்க எனக்கு கிருபைதாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உதறி போட பிரயாசப்படவில்லைனால் நீங்கள் ஜெயித்து பார்ப்பீர்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாமும் இந்த ஒரு அனுபவத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டிக்கொள்வோமானால் நிச்சயமாக நாம் ஜெயிப்போம், நாம் தோற்று போக மாட்டோம். காரணம், கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜா வந்து கேட்குறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தாசனே, நீ எப்படி இருக்கிற? உயிரோடு இருக்கிறியா? உன் தேவன் உன்னை பாதுகாக்க, உன் தேவன் உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அவன் கேட்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி கேட்கும்போது அவன் தைரியமாக சொல்கிறான், தண்டமாக சொல்கிறான். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்படின்னா சிங்கங்கள் எதிராக வரும், சிங்கங்கள் உங்கள் மேலே சாட வரும். ஆனால் அது பட்சித்து போடாதபடி, சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வாயை கட்டி போடுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கூட யோசித்து பாருங்கள். சிங்கத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தீமோத்தேயு நிருபத்தில் பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 4:17 அவர் எழுதுகிறார், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்படியானால் சிங்கத்தின் சுபாவத்தில் உள்ள மனிதர்கள் இன்றைக்கி நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை ஸ்தலங்களில் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. எப்போ இவங்களை பீறி போடலாம், எப்போ இவங்களை பட்சித்து போடலாம்னு பார்க்குறாங்க. அந்த வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேதாமத்தில் அதுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம் இருக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு ஆண்டுடைய வார்த்தையின்படி புறப்பட்டு தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் கடந்து வந்து கொண்டு இருக்கிறான். இது லாபானுக்கு மாமனாருக்கு தெரியாததுனால திரும்ப அவன் கேள்விப்பட்டு அவனை தொடர்ந்து வருகிறான். யாக்கோபை சந்திப்புக்கு தொடர்ந்து வருகிறான், பின்னாலே விரட்டி கொண்டு வருகிறான். 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மே அண்டி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ யாக்கோபோடே நன்மையே அண்டி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு பேசணும்னு நினைக்கிறியா? நன்மையாக இருந்தால் பேசு, இல்லைன்னா பேசாத. தீமையான ஒரு காரியத்தை நீ பேசாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் பின்னால் அவன் யாக்கோபை சந்திக்கிறான், யாக்கோபோடு பேசுகிறான். பேசி முடிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், 29ஆம் வசனத்தில், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பார்த்தீங்களா? அப்போ பொல்லாப்பு செய்ய தான் வந்திருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னா வாயை கட்டி போட்டார். அப்போ அதே தேவன் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மக்களுடைய வாயும் அவர் கட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்மளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாது? முதலாவது கர்த்தர் நான் உங்களை காத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். ரெண்டாவது பட்சிக்கிற தேவன் எந்த விதமான அக்னியின் அனுபவம் அதை பட்சித்து போடுவார். மூன்றாவது அனுபவமாக பார்க்குறோம், பவுல் உதறி போட்டான், அதனால் சேதம் வரல. நீங்களும் உதற வேண்டிய காரியத்தை உதறிடணும். கடைசியாக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதே தேவன் நம்மை ஆராதிக்கிறோம். அவர் நிச்சயமாக உங்களையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னு இருக்கிற காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அதிகமாக உண்மை சார்ந்து, கிருபை சார்ந்து, வார்த்தை சார்ந்து நிற்க பலந்தார். சரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள்.